ஓகே புள்ளிகள். இன்னைக்கு உங்களுக்கு நேத்து எதிர்பார்க்கை செமினார்லாம் செய்து தமிழுக்கு எப்படி படிக்கணும் என்ன மாதிரியே எடுக்கணும் என்ற செமினார்லாம் செய்துட்டேன். அதுக்கான லிங்கை வந்து நான் நேத்தைய ரெக்கார்டிங் வந்து நான் என்னோட யூடியூப் பேஜ்ல வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, பார்த்து கொள்ளுங்க. சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொன்னேன் பூஸ்டர் ப்ரொஜெக்ட் கிளாஸ் வந்து நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணதுன்னு சொன்னேன். சரியா, 28ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சோ இன்னைக்கு அதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து உங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா நான் போட்டிருக்கேன். சரியா, அதாவது எதிர்பார்க்கை விஷயங்கள், அதே மாதிரி கட்டாயம் வரக்கூடிய பகுதிகள், நீங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற பகுதிகளை மெயினா சூஸ் பண்ணி எடுத்து அதுல உங்களுக்கு ஃபுல்லான கிளியரான விளக்கத்தை கொடுத்து விடையெழுதுற அமைப்பு, அதே மாதிரி எப்படி டெக்னிக்கா விடை எழுதணும், பேப்பர் ஒரு கேள்வி வந்தால் அதுக்கு என்ன மாதிரி விடை எழுதுறை மட்டும் இல்லாம அதை எப்படி ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிற என்ற எல்லா விஷயங்களும் நான் என்ன செஞ்சு தருவேன் இந்த 3 மந்த் ப்ரொஜெக்ட்ல வந்து உங்களுக்கு சொல்லி உங்களை கைப்பட பழகி தருவேன். சரியா, ஏற்கனவே அதுல 180 மாணவர்கள் வந்து இணைஞ்சிட்டாங்க பே பண்ணி. சோ இன்னும் இருக்கிறவங்க இன்னும் ஜாயின் ஆக வேணும் என்று இருக்கிறவங்க இந்த கிளாஸ் முடிய நீங்க ஜாயின் ஆகணுமா வேணாமன்னு டிசைட் பண்ணி கொள்ளுங்க. சரியா, ஓகே. சரி, இன்னைக்கு நாம காலங்கள் என்ற செமினாரை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். காலங்கள் என்ற டாபிக் தான் எடுத்தேன். எல்லாரும் காலங்கள் கேட்டதால காலங்கள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போவோம். அதாவது கடினமான பகுதியிலிருந்து இலகுவான பகுதி நோக்கி போவோம். அடுத்தது காலங்கள், கம்பராமாயணம் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ப்ரொஜெக்டா என்ன செய்வோம், செய்து கொண்டு போவோம். சரி, விடையிலுற அமைப்போட எல்லாம் வந்து தியரியோட ஒரு ரிவிஷன் மாதிரி தான் என்ன செய்ய போகுது இந்த கிளாஸ் வந்து போக போகுது. சரி, இன்றைக்கு எதிர்பார்க்கை காலங்கள் நான் உங்களுக்கு நேத்து சொல்லிட்டேன். என்னென்ன காலங்கள் இந்த முறை வாரத்துக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிக்கிறேன். அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டு போன வருஷம் வந்தது, அதாவது 2025 வந்தது நாம இந்த முறை பெருசா படிக்கணும், நார்மலா படிச்சுட்டு மிச்ச விஷயங்களை வராத விஷயங்களை கொஞ்சம் கூட என்ன செய்யணும், போக்கஸ் பண்ணணும் என்று சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பிள்ளைகள் 2025 உங்களுக்கு வந்து சங்ககாலம் முழுமையாக வந்துட்டு. சரியா, அப்ப சங்ககாலத்தை விட்டீங்கன்றாலும் உங்களுக்கு இருக்கிறது வந்து மேனைய காலங்கள் வந்து 4 காலங்கள் இருக்கு. சரியா, தென்னிந்திய இலக்கிய வரலாறு. சரியா, அந்த தென்னிந்திய இலக்கிய வரலாறுல 4 காலங்களையும் படிங்க. சரி, அதை இப்ப சங்ககாலம் ஃபுல்லா படிக்காம போற இல்லை. ஏண்டால் சங்ககாலத்தோடு தொடர்பு பட்ட மாதிரி கேள்விகள் வரும். உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் எப்படி இலக்கிய வரலாறு ஈஸியா படிக்கிற என்று நான் நேத்து செமினார்ல ஃபுல்லா சொல்லிட்டேன். சரியா, திரும்ப அது செமினாருக்கு வந்த ஆக்கள் தான் வந்திருப்பீங்க, அதனால திரும்ப ஒருக்கா செல்ல விரும்பல. சரியா, அதே மாதிரி இந்த இதுல போட்டிருக்கேன்னு பாருங்க பிள்ளைகள், இலக்கிய வரலாற்றை எப்படி ஈஸியா கற்கிறது நேத்து சொல்லியிருந்தேன். பிடிஎஃப் அவங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருந்தேன். அதுல ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் இது. சரியா, என்னென்றால் இலக்கிய வரலாறுல உங்களுக்கு தெரியும் 8 வகையான கேள்விகள், 8 வகையான கேள்வி வகைகள் வருது. சரியா, அந்த 8 வகையான கேள்வி வகைகளுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இலக்கிய வரலாற படிச்சு கொண்டு கேள்வி விட எழுதி கொண்டு போகணும். சரியா, ஃபுல்லா பிராக்டிஸ் ஆகி போகணும். இந்த 8 வினாவுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இந்த இதுல பாருங்க, இதா இருக்கு. சரியா, 5வது பாருங்க, குறிப்பிட்ட காலப்பகுதிகளுக்கு இடையிலான தொடர்பினை இடங்காணல் என்ற பகுதி இருக்கு. சரி, இது என்னத்தை சொல்லுதுண்டா பிள்ளைகள், ஒவ்வொரு காலத்துக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ். சரியா, டிஃப்ரென்ஸை நாம இனங்காணணும். அதே மாதிரி ஒற்றுமை, வேற்றுமை, சரி, தொடர்பு, அத மூணையும் நாம இனங்காண வேண்டும். அப்ப நீங்க ஒரு காலத்தை வந்து மட்டும் படிச்சு கொண்டு போறதால எந்த பிரயோசனமும் இருக்காது. ஏண்டால் இப்படி ஒரு கேள்வி வாரத்துக்கு சான்சஸ் இருக்கு. சங்க காலமும் சங்கமருவிய காலமும் இணைஞ்சு ஒரு கேள்வி வரலாம். சரியா, பல்லவர் காலமும் சோழர் காலமும் இணைஞ்சு ஒரு கேள்வி வரலாம். நாயக்கர் காலமும் சங்க காலமும் இணைஞ்சு ஒரு கேள்வி வரலாம். அப்ப இப்படி இணைவு சேர்க்கை இருக்கிறதால, இங்க இணைஞ்சு வார ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறதால சங்கமருவிய காலத்தை தென்னிந்திய இலக்கிய வரலாறு நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் படிச்சு கொண்டுதான் போகணும். எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும், நார்மலா படிச்சு கொண்டு போக வேணும். சரி, நார்மலா என்ன செஞ்சு கொள்ளணும், படிச்சு கொண்டு போகணும். அதுல சங்க காலத்துல பெரிய கேள்வி வாரத்துக்கு சான்சஸ் குறைய, சங்க காலத்தோட சங்கமருவிய காலம் சேர்ந்து ஸ்மால் கேள்விகள் வாரது, இந்த மாதிரி தொடர்பு கேட்டு ஸ்மால் கேள்விகள் வாரத்துக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. சரியா, அப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும் நாம இன்னைக்கு என்ன காலம் பத்தி படிக்க போறோம்ண்டு. சரியா, மைக் எல்லாம் மியூட் பண்ணி வச்சிருக்கிறேன், எதுவும்ண்டா சட்ல போடுங்க. சரியா, நான் கேள்வி கேட்கிற டைம் மைக் ஆன் பண்ணு. சரி, இன்னைக்கு பார்க்க போறது சங்கமருவிய காலம். உங்களுக்கு எதிர்பார்க்கையில ஒரு விஷயம் இருக்கிற சங்கமருவிய காலம். சரி, உங்களுக்கு எப்படி சங்கமருவிய காலம் வரும், என்ன மாதிரி வரும் என்றெல்லாம் நேற்று நான் உங்களுக்கு அழகா சொல்லிட்டேன். சரியா, என்னென்ன கெப்ல அந்த சங்கமருவிய காலம் வந்து கொண்டிருக்கி அதெல்லாம் நேத்தே சொல்லிட்டேன். சரியா,
பார்க்காதவங்க ரெக்கார்டிங் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரி, அப்ப சங்கமருவிய காலம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அப்ப இன்னைக்கு அந்த காலத்துல என்ன மாதிரியான கேள்விகள் வரலாம், அதுக்கு நீங்க எப்படி விடை எழுதணும் என்றத முழுசா நாம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப இது வந்து 1 மணித்தியால கிளாஸா தான் இருக்கும். இன்னைக்கு பாதி ஹாஃப்ல முடிஞ்சால் அது தொடர் வந்து அடுத்தடுத்த நாள்கள்ல நடக்கும். சரியா பிள்ளைகள்? இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிறதால தான் ஃப்ரீயா போட்டேன். மற்றபடி எல்லாம் பேமெண்ட்டுக்கு தான் நடக்கிறது. உங்களுக்கு குரூப்ல சொல்லியிருக்கேன். சரி, நேற்றே நான் குரூப்ல சொல்லியிருக்கேன். சரி, அதை வச்சுக்கொண்டு நீங்க ஜாயின் ஆகலாமா ஜாயின் ஆகலாதுன்னு டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. எது செய்யறண்டாலும் நேரத்துக்கு செய்யுங்க. காலம் போக போக உங்களுக்கான படிக்கிற வாய்ப்புகளும் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப 3 மாசம் இருக்கும் போதே நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, எது செய்யறண்டாலும் இப்பவே பிளான் பண்ணி செய்து கொள்ளுங்க. கடைசி மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்காங்க. சரியா, ஃபைனல் செமினார் செய்வீங்களா மிஸ், அந்த கடைசியில இருக்கிற 1 மாசத்துல ரிவிஷன் செய்வீங்களான்னு சில பேர் கேட்குறீங்க. அப்படி நான் செய்ய மாட்டேன். சரியா, என்ற கடைசியில வந்து எல்லாத்தையும் போட்டு சாம்பாராக்கல. இப்பயே நான் அந்த செமினார்களை கொஞ்சம் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கடைசியில வந்து இந்த கம்பராமாயணம், இலக்கணம் அந்த பகுதிகளை தான் கொஞ்சம் கூடையா பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருப்பேன் பேப்பர். சரியா, அப்ப இப்பவே இந்த தியரிகள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில உங்களுக்கு பேப்பர் தான். சரியா, இப்பயும் உங்களுக்கு பேப்பர் வரும். அதே மாதிரி கடைசிலையும் உங்களுக்கு ஃபுல்லா பேப்பரா தான் இருக்கும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி நடந்து கொண்டு போகுது. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டான்னு கேக்குறீங்க. சரியா, அவருக்கு அட்மின் தெரிவிச்சு கொள்ளுங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு. சரியா, ஓகே. சரி, இப்ப நாம பார்ப்போம். இந்த பிடிஎஃப் எல்லாம் நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை நீங்க எடுத்து வச்சாலும் சரி, இல்லாட்டி நோட் பண்ணி வச்சாலும் சரி, படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரியா, சங்க காலத்துல இல்ல இதான் படிக்க போறேன். சங்கமருவி காலத்துல இந்தந்த கேள்விகளை தொகுத்து படிக்க போறேன். இந்த தொகுக்கிறதுக்கு உங்களுக்கு இது என்ன ஈஸியா இருக்கும். சரியா, காலங்களுக்குண்டு வேறையா பே பண்ணுமான்னு கேக்குறீங்க. காலங்களுக்குண்டு வேறையா பே பண்ண தேவையில்லை. எங்கட அந்த பூஸ்டப் செமினார்ல, பூஸ்டப் ப்ரொஜெக்ட் கிளாஸ்ல பிள்ளைகள் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பேமெண்ட் தான். சரி, வேற எந்த பேமெண்ட்டும் இல்லை. ஆனால் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அந்த பூஸ்டப் கிளாஸுக்கு வராம சில பேர் கேக்குறீங்க, எங்களுக்கு கம்பராமாயண பகுதியை மட்டும் 1ல இருந்து 72 வரையான பாடல்களை மட்டும் நீங்க தனியா செப்பரேட்டா படிச்சு தாங்க மிஸ், நீங்க படிச்சு தந்தா விளங்குதுன்னு சொல்றாங்க. சரி, அதுக்காக அந்த கம்பராமாயணத்தை மட்டும் பிரிச்சு எடுத்து அதுக்கு வேணுமென்றால் தனியான ஒரு செமினார், பே பண்ற செமினார் வைக்கணும். சரி, மிச்சப்படி எல்லாமே இதுக்குள்ளதான் வரும். இதுக்கு பே பண்ண ஸ்டூடெண்ட் கம்பராமாயணத்துக்கு தனியா பே பண்ண தேவையில்லை. இந்த ப்ரொஜெக்ட் கிளாஸுக்கு வராம கம்பராமாயணம் மட்டும் வேணும் என்று நினைக்கிறார்கள், அந்த கம்பராமாயண ப்ரொஜெக்ட் கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளேன். அதே மாதிரி பிள்ளைகள் இலக்கணம் படிச்சு தருவீங்களா, இலக்கணம் எவ்வளவு ஃபீஸ் கேக்குறீங்க. இலக்கணம் முற்றுமுழுதாக எங்கட அந்த குரூப்பால ஃபுல்லாவே ஃப்ரீயா தான் நடக்குது. சரிதான், இலக்கணம் எந்தவித கட்டணமும் இல்லாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இலக்கணம் வந்து ஃப்ரீயா நடக்கும். அது உங்களுக்கு போதாம இருக்காது. மேக்சிமம் எல்லாருக்கும் அந்த இலக்கணம் போதுமே என்றால், இலக்கணம் கொஞ்சம் தேரி தானே, திரும்ப திரும்ப ரிப்பீட் செய்ய ஓகே வரைக்கும், அதோட பேப்பர் செய்தால் ஓகே. சரி, ஓகே. இப்ப நாம வந்து பாடத்துக்குள்ள போவோம். சரியா, 3 month ப்ரொஜெக்டுக்கும் 1500 கேக்குறீங்க. இல்லம்மா, 3 month ப்ரொஜெக்ட் 1 monthக்கு தான் 1500. சரியா, ரெக்கார்டிங் போடுவேன். சரியா, 1 monthல தமிழ் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிடுமா டீச்சர் கேக்குறீங்க. நான் சொன்னேனே நேத்து செமினார்ல, நீங்க ஃபுல்லா சிலபஸை கவர் பண்ணணும்னு நினைக்க வேணாம். மெயினான விஷயங்களை நீங்க கவர் பண்ணாலே எடுக்கலாம். ஃபுல்லா கவர் பண்ணணும்னால் நீங்க அதை எப்பயில இருந்தே ட்ரை பண்ணிருக்கணும். ஆனால் ஃபுல்லா கவர் பண்ண இயலும் தான். ஆனால் டைம் அது ஒரு வினைத்திறனா இருக்காது பிள்ளைகளே. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு அது வினைத்திறனா இருக்காது. சரியா, இப்ப ஃப்ரூட் சலட்டுங்கு எல்லாத்தையும் போட்டு ஃப்ரூட் சலட் செய்வோம். சரியா, ஆனா அது செய்யும் போது ரொம்ப திண்ணேலாம இருக்கும். ஒரு சொட்டு தான் திண்ணேலும், அதிகமா திண்ணேலாமைக்கும் தெவிட்ட தோணும். இதே தனித்தனி அந்த பழங்களை நாம ஒன்னொன்னா சாப்பிடும் போது நிறைய சாப்பிட்டு கொள்ளையிலுமா இருக்கும். அதோட சுவையும் தனித்தனியா நம்மள உணர்ந்து கொள்ளையிலும். இது ஃப்ரூட் சலட்னு சொல்லும் போது எல்லா சுவையும் கலந்து ஒரு இனிப்பு பானிமாய் இருக்கு. அதே மாதிரிதான் இது. எல்லாத்தையும் கலந்து குழப்பி படிக்காம மெயினா இதுல வர பகுதிகள் என்ன உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த பகுதிகளை மெயினா நீங்க போக்கஸ் பண்ணி படிச்சு நீங்க என்ன செய்யணும், கூடிய மார்க்ஸ் தமிழுக்கு எடுத்துக்கொள்ளு. சரி, அதுல முதலாவது ஒன்று காலங்கள் சாய்ஸ் பண்ணி படிக்க சொன்னேன். காலங்கள் கட்டாயமா படிங்க. சரியா, ஓகே, நாம போவோம். சரி, இதெல்லாம் நேத்து சொல்லிட்டேன். இந்த பேஜ்ல இருக்கிறது நேத்து விவரமா சொல்லிட்டேன். சரியா, என்ன மாதிரி கேள்வி வரும், எப்படி வரும், சரியா, அதெல்லாம் சொல்லிட்டேன். ஓகே, குரூப் லிங்க் ஒருக்கா போட்டு விடுங்களா. இந்த முறை சங்கமருவிய காலத்துக்கு இது நான் இப்ப
போட்டு வச்சிருக்கேன். ஒரு 13 கேள்வி போட்டு வச்சிருக்கிறேன். இது வந்து உங்களோட பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணி எடுத்த கேள்விகள். அந்த பாஸ் பேப்பரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்றால் தெரியும், வந்த கேள்விகள் தான் திரும்ப திரும்ப கொஞ்சம் கொஞ்சம் மாடல் மாறி வந்து கொண்டிருக்கு. 2015 இருந்து வந்த பாஸ் பேப்பரை தொகுத்து உங்களுக்கு இந்த முறை வாரத்துக்கு சான்ஸ் இருக்கிற கேள்விகளை நான் தொகுத்து போட்டுக்கிட்டேன். சரியா? இவ்வளவுதான் இந்த சங்கமறிவிய காலத்துக்குள்ள இருந்து வரக்கூடிய கேள்வி பகுதிகள். அப்ப இதை மேக்சிமம் கூடிய நீங்க என்ன செஞ்சணும், கொஞ்சம் பிராக்டிஸ் செய்து பார்க்கணும். சரி, மேக்சிமம் கூடிய நீங்க பிராக்டிஸ் செய்து பார்க்க வேணும். சரி, ஸ்கிரீன்ல இருக்க வேணாமா? ஓகே, இதுல முதலாவது கேள்வி சங்கமருவிய காலம் என்றால் என்ன மாறி டைப் பண்ணி விட்டுட்டு சங்கமருவிய காலத்துண்ட அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை வெட்டிட்டு நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சங்கமருவிய காலத்துண்ட அரசியல் நிலை. சரியா? அரசியல் சமுதாய நிலை. சரி, சங்கமருவிய காலத்துண்ட அரசியலும் சமுதாய நிலையும் தான் அதுக்குள்ள வரும். சரி, அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரி, அதை வெட்டி போட்டு நோட் பண்ணி வைங்களாம். ஸ்கிரீன்ல நீங்க இருக்க வேணாமா? நான் இருக்குவேன். சரி, ஓகே. அதை வெட்டிட்டு சங்கமருவிய காலத்துண்ட அரசியல் பொருளாதார சமூக நிலைமைகள். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப நான் மைக்கை அன்மியூட் பண்ணுவேன். எல்லாரும் கத்துறையில கேட்கிற ஆள் மட்டும் ஒவ்வொருத்தரா பதில் சொல்ல வேணும். சரியா? ஓகே, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பிள்ளைகள், சங்கமருவிய காலத்துக்கு முன்னால கொஞ்சம் சங்க காலத்தை பத்தி ஒரு பேசிக்கான நாலேஜோட போவோம். சரி, சங்க காலத்துல என்ன மாதிரியான சிச்சுவேஷன், அங்க என்ன மாதிரி மக்கள் வாழ்ந்தாங்க? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லிடுமா அழகா? சங்கமருவிய காலத்துல மக்களோட நிலை எப்படி இருந்துச்சு, அரசியல் நிலை எப்படி இருந்துச்சு, மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? ஓகே, இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க, இயற்கையோட ஒன்றி பிணைந்து வாழ்ந்தாங்க. அதே மாதிரி காதல் வீரம் என்று அவங்ககிட்ட ரெண்டு வகையான இரு கண்கள் போல காதலும் வீரமும் காணப்பட்டுச்சு. மக்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? காதலிச்சு கொண்டும் அதே மாதிரி போருக்கும் சென்று கொண்டிருந்தாங்க. சரியா? இந்த மாதிரியான சிச்சுவேஷன் தான் சங்க காலத்துல இருக்கு. அதே மாதிரி சங்க காலத்தின் அரசியல் நிலையை பாத்தீங்கன்னா என்ன, அங்க ஒரு அழகான சீரமைக்கப்பட்ட ஒரு அரசியல் நிலை தான் அங்க காணப்பட்டுச்சு. மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட இஷ்டத்துக்கு என்ன செஞ்சாங்க, சுதந்திரமாக வாழ பழகினாங்க. சரியா? மக்கள் வந்து இந்த திறந்து விட்ட மாடுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் மக்கள் வந்து சுதந்திரம் ஃப்ரீடமா என்ன செஞ்சிருந்தாங்க, சங்க காலத்துல இருந்தாங்க. சங்க காலத்தின் பிற்பகுதியில், சரியா, சங்க காலத்தின் பிற்பகுதியில தான் பிள்ளைகள் சில பிரச்சனைகள் வருது. சரியா? நான் சொல்றத கதை மாதிரி கேட்டுனீங்க என்றால் நீங்க எக்ஸாம் எழுதும் போது அந்த கேள்விகளுக்கு இந்த கதையை நீங்க விளக்கத்தை கொடுத்து எழுதி. சரியா? சங்க காலத்தின் அந்த பிற்பகுதி சங்கமருவிய காலத்தின் ஆரம்ப பகுதி, அந்த அந்த பர்டிகுலரான அந்த வருஷங்கள்ல என்ன நடந்துச்சுன்றால், சங்க காலத்துல மக்கள் வந்து தரிகட்டு போக வலிக்கிட்டாங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு. சரியா? உங்களுக்கு தெரியும், சங்க காலத்துல பரத்தையர் ஒழுக்கம், களவு, கொள்ளை, அது இதுன்னு இல்லாத பொல்லாத குற்ற செயல்கள் எல்லாம் பெருகிச்சு. எப்ப? சங்கமருவிய காலத்தின் ஆரம்ப பகுதியும் சங்க காலத்தின் இறுதி பகுதி, இந்த சங்க காலத்தின் முடிகிற அந்த பகுதி. சரியா? அப்படி இருந்தாங்க. ஒரு மக்களோட நிலை வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சு. எல்லாரும் போருக்கு போனாங்க, போர்ல போயிட்டு நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதே மாதிரி போர்ல இறந்தாங்கன்றால் கணவன்மார் பிள்ளைகளை இழந்தாங்கன்றால் அங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அனாதையா நின்றாங்க. அதே மாதிரி காதல்ல எல்லாரும் ஈடுபட்டு களவொழுக்கம் கற்பொழுக்கம் இருக்கு. கற்பொழுக்கம் என்றால் உங்களுக்கு தெரியும், திருமணம் ஆகிறதுக்கு முன்னுக்கு எதுவுமே அவங்க பார்த்துக்கொள்ள மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி கள்ளக்காதல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பரத்தையர் ஒழுக்கம், அந்த மாதிரியான கூடாத செயல்கள் பெருகி மக்கள் நிலை தடுமாறி இருந்தாங்க. என்ன செய்யறதுன்றே தெரியாம என்ன செய்யறாங்க, நிலை தடுமாறி இருந்தாங்க. சரியா? அப்படியான ஒரு சிச்சுவேஷன். சரியா? சமூகம் வந்து சீரழிஞ்சு கொண்டிருந்த சிச்சுவேஷன் தான் சங்க காலத்தின் இறுதி பகுதி. ஆரம்ப பகுதியில மக்கள் நல்லா இருந்தாலும் இறுதி பகுதியில என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயங்கள் நடந்துச்சு. ஏண்டாள் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், பழக பழக பாலும் புளிக்கும் என்று சொல்லுவாங்க இந்த படம். சரி, அதே மாதிரிதான் ஒரு விஷயத்தை நாம அளவுக்கு அதிகமா செஞ்சாலும், இல்லாட்டி ஒரு விஷயத்தை நாம அளவுக்கு அதிகமா எதுவும் இருந்தாலும் அது நம்மளுக்கு புளிச்சு போயிடும், அது சடைச்சிடும்.
சரி, அதே மாதிரி இந்த பழமொழிக்கு இன்னொன்னு சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதுவுமே பிள்ளைகள் வந்து ஒரு லிமிட்டா இருந்தா நல்ல, அது லிமிட் மீறினால் அதே நம்மளுக்கு ஒரு பாதிப்பா வந்து என்ன செய்யும், அமையும். அதே மாதிரிதான் சங்க காலத்திலையும் காதல் வீரம் வந்து மக்கள் வந்து ஹையா இருந்தாங்க. காதல்லையும் சரி வீரத்திலையும் சரி ரெண்டுலயுமே ஹையா இருந்தாங்க. அப்படி ஹையா இருந்ததே அவங்களுக்கு ஒரு பாதிப்பா வந்து என்ன செஞ்சுட்டு கடைசியில முடிஞ்சிட்டு. சரியா? இப்படி இருக்கிற இப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல பிள்ளைகள் சங்கமருவிய காலத்துல பல குற்றச் செயல்கள் என்ன செய்யுது, நடக்குது. சரியா? சங்கமருவிய காலத்துல வந்து அந்த மூவேந்தருடைய ஆட்சி வந்து வீழ்ச்சி அடைக்கப்பட்டு அவங்க தோற்கடிக்கப்பட்டு புதிதாக யார் வராங்க சொல்லுங்க பாப்போம். களப்பிரர்கள். சரி, களப்பிரர்கள் என்ன செய்ய வராங்க. அப்ப இங்க வந்து தமிழர்கள் அல்லாத வடமொழியை சேர்ந்த களப்பிரருட வருகை வந்து இங்க வருது. சரி, அவங்க புதுசா வேற ஒரு நாட்டை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வாராங்க. சரியா? இவங்க வந்து என்ன செய்யறாங்க, இவங்க வந்ததோட சில விஷயங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள உள்நுழையுது. சரியா? தமிழ்நாட்டுக்குள்ள என்ன செய்யுது, உள்நுழையுது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து அரசியல் வந்து இந்த சங்கமருவிய காலத்துல ஸ்திரமா இல்ல. சரியா? ஸ்திரமா என்ன செய்யல இல்ல. ஏண்டாள் பிள்ளைகள், இப்ப நம்மட நாட்டை எடுத்துக்கொள்ள போனால், இப்ப நம்மட நாட்டுல வேறொரு இங்கிலீஷ்காரன் வந்து ஆண்டு கொண்டு போனால் மக்களுக்கும் அவன் நாட்டை ஆள்ற மன்னனுக்கும் பெருசா உறவு இருக்காது, அந்த உறவு நிலை இருக்க. சரியா? அதே மாதிரி தான் பிள்ளைகள் இந்த சங்கமருவிய காலத்துல களப்பிரர் வருகையினால மக்களுக்கும் அந்த மன்னனுக்கும் இடையிலான தொடர்பு என்ன செஞ்சுது, குந்தி போக ஆரம்பிச்சது. பெருசா அந்த போண்டிங் இல்லாம போயிட்டு. சரியா? மக்களுக்கும் மன்னனுக்கும் இல்லாத போண்டிங் என்ன செய்யல, இல்லாம போயிட்டு. சரி, ஓகே, ஸ்கிரீன்ல இருக்க வேணாம். இப்படியான சிச்சுவேஷன்கள் இருக்கு. சரி, இப்படியான சிச்சுவேஷன்கள்ல என்ன செய்யுது, இந்த சங்கமருவிய காலம் இருந்து கொண்டிருக்கு. சவுண்ட் கேக்குது இல்லையா பிள்ளைகள்? கேக்குது டீச்சர். இப்ப எல்லா இடத்துலயும் மழை காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு தானே, அப்ப கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவா இருக்கும். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே. அப்ப இப்படியான சிச்சுவேஷன்கள் என்ன செய்யப்படுது, அங்க காணப்படுது. சரியா? சங்க காலத்துல இப்படியான சிச்சுவேஷன் அரசியல் இப்படி காணப்படுது. சமூக நிலைன்னு பாத்தீங்கன்னா, சரி, சமூக நிலைன்னு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் வந்து குற்றச் செயல்கள் பெருகி பரத்தேர் என்ற கூடாத ஒழுக்கம் பெருகி அப்படி வந்து என்ன செஞ்சிட்டாங்க, மக்கள் வந்து ஒரு தவறான வாழ்க்கை நெறிமுறைக்குள்ள தள்ளப்பட்டுட்டாங்க. சங்ககால மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்றால், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அண்டுதான், பார்த்த உடனே காதல் பார்த்த உடனே கல்யாணம், அப்படிதான் அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன்ல தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த அவங்க அப்படி வாழ்ந்ததால அந்த பிற்கால மக்கள் வந்து அதனால வந்த பாதிப்புகளை அனுபவிச்சு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரியான இருக்கிற சிச்சுவேஷன்ல மக்களை நெறிப்படுத்தணும், மக்களை ஒரு நிலைக்கு கொண்டு வரணும் என்றுதான் இந்த சங்கமருவிய கால பகுதியில வந்து அதிகளவான அறநூல்கள் தோற்றம் பெறுது. சரி, அதிகளவான அறநூல்கள் தோற்றம் பெறுது. அறநூல்கள் வந்து தர்மம் இதுதான், தவறான வழிகள்ல செல்லாதீங்க, அதர்மம் அது, தர்மம் இது என்று தர்மத்தை போதிக்க கூடிய அறநூல்கள் என்ன செஞ்சுது, அதிகளவாக இந்த காலப்பகுதியில தோற்றம் பெற்றுச்சு. அதனால தான் இத சொல்றது, இங்க பாருங்க, இத சொல்றது அறநெறி காலம். என்னன்னு சொல்றது, அறநெறி காலம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி தெரியுமா பிள்ளைகள், சங்கமருவிய காலத்தை அறநெறி காலம் என கூறுவது பொருந்துமா? ஆராய்க. சங்கமருவிய காலம் அறநெறி காலமாகும், இதற்கான காரணங்களை தருக. அல்லது சங்கமருவிய காலத்தில் அதிகளவான அறநூல்கள் தோற்றம் பெற்றமைக்கான காரணம் என்ன? இந்த 3 கேள்விக்கும் ஒரே விடதான் வரப்போகுது. 3 கேள்விக்கும் ஒரே விடதான். அந்த அறிமுகத்தையும் முடிவரையும் தான் நீங்க சின்னனா மாத்த வேண்டி வரும். சரியா? சின்னனா என்ன செய்யணும், மாத்த வேண்டி வரும். சரி, பாப்போம். அப்ப இங்க வந்து அதிகளவான அறநூல்கள் என்ன செஞ்சது, தோற்றம் பெற்றுச்சு. இப்ப நான் கொஞ்சம் பேசிக்கா சங்கமருவிய காலத்தை பத்தி என்ன செஞ்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். இப்ப ஒவ்வொரு கேள்வியா நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். சரி, ஒவ்வொரு கேள்வியா என்ன செய்வோம் பார்ப்போம். முதலாவது கேள்வியை விளங்கப்படுத்தி, சங்க காலத்தின் அரசியல் நிலை எப்படி இருக்கி, அதே மாதிரி சமூக நிலை எப்படி இருக்கி, சில மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அரசியல் நிலைக்குள்ள அந்த களப்பிரட வருகை அந்த விஷயங்களை எழுதுறீங்க.
அதே மாதிரி சமூக நிலைக்குள்ள பிள்ளைகள் அந்த பரத்தையட ஒழுக்கம், களவு, கொள்ளை, சூதாட்டம், புலாலுண்ணல், கள்ளுண்ணல் அந்த மாதிரியான குற்றச் செயல்கள் வந்து பெருகிச்சு. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க அதுக்குள்ள எழுத வேணும். சரி, இதுக்கான நோட்ஸ் உங்களுக்கு வேணும் என்றால் நான் சொன்னேன் நடராசா சார் புக்ல பார்த்து கொள்ளுங்க. அது நோட்ஸ் வந்து அழகா போட்டிருப்பாரு. சரி, அதை நீங்க கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும், அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஷார்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சரி, அதே மாதிரி 2வது கேள்விய பார்ப்போம். சரியா? சங்கமருவிய காலத்தில் எழுந்த நூல்களை அவற்றின் பொருள் அடிப்படையில வகைப்படுத்தி காட்டுக. இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க எந்தெந்த காலத்துல எந்தெந்த கேள்வி வந்திருக்குல்ல. நீங்க பாருங்க, இங்க பாருங்க, 2015 வந்திருக்கு, 2017 வந்திருக்கு. சரியா? சங்கமருவிய காலத்தில் எழுந்த நூல்களை அவற்றின் பொருள் மரபின் அடிப்படையில வகைப்படுத்தி காட்டுங்க வந்திருக்கு. சரியா? அதே மாதிரி பாருங்க, 2019 வந்திக்கு பாருங்க, சங்கமருவிய காலத்தில் எழுந்த நூல்களை பொருள் அடிப்படையில வகைப்படுத்தி காட்டுங்க. பாருங்க, அப்ப ஒரே கேள்வி வந்த கேள்வியை என்ன செய்து திரும்ப திரும்ப ரிப்பீட் வாரத்துக்கான சான்சஸும் இருக்கு. அப்ப ஒருக்கா இது வந்துட்டு தானே என்று அதை ஸ்கிப் பண்ணிட்டு போற இல்ல. சரியா? ஒருக்கா வந்தாலும் அது என்ன செய்யும், திரும்ப இந்த காலப்பகுதியில வாரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரி, பொருள் மரபுண்ட அடிப்படையில வகைப்படுத்துறது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். செய்யுள் மரபு, பொருள் மரபுண்டு 2 வகை இருக்கு. அதுல பொருள் மரபுண்ட அடிப்படையில வகைப்படுத்துறண்டால் பிள்ளைகள், இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, சங்க காலத்துல எழுந்த நூல்களை கொமனா என்னன்னு சொல்லுவாங்க, என்னன்னு அழைப்பாங்க? சங்க காலத்தில் எழுந்த நூல்களை பொதுவாக என்னென்று அழைக்கிறது? சொல்லலாம், மைக் ஆன் பண்ணி தான் வச்சிருக்கிறேன். 14 நூல்கள். ஓகே, 14 மேற்கணக்கு நூல்கள் என்று சங்க காலத்தில் எழுந்த நூல்களை சொல்றது. அதே மாதிரி அங்க மேற்கணக்கு என்றால் இங்க கீழ்கணக்கு. சரியா? இங்க எழுந்த நூல்களை சொல்றது பிள்ளைகள் 14 கீழ்கணக்கு நூல்கள். சரியா? எல்லாரும் விடுற ஒரே மிஸ்டேக் என்ன தெரியுமா? மோஸ்ட்லி எல்லாரும் விடுற ஒரு மிஸ்டேக், 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று செல்லும் போது அங்க வேறையா வரும். சங்கமருவிய காலத்தில் தோன்றிய இலக்கியங்கள் என்று பொதுவா கேட்கும் போது அதுக்கு வேறையா வரும். சரியா? அதுக்கு வேறையா வரும். எப்படின்றா பிள்ளைகள், 14 கீழ்கணக்கு நூல்கள், இங்கேயும் தனியா ஒரு கேள்வியா லாஸ்டாவும் போட்டிருக்கேன். சரியா? உங்களுக்கு ஃபைனலுக்கும் வந்துருந்துச்சு. சரியா? 14 கீழ்கணக்கு நூல்கள் என்று சொல்லும் போது அது வந்து 18 நூல்கள் தான் இருக்கு. எத்தனை நூல்கள் இருக்கு? 18 நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு என்ற பிரிவுக்குள்ள அடங்கும். சரியா? அப்ப நீங்க யோசிக்க கூடாது, மிஸ் அப்ப அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை, அந்த காரைக்கால் அம்மையாடு அதெல்லாம் எங்க போச்சென்றால் அது வேற வகைக்குள்ள வரும். அது என்ன செய்யும்? அது வேற வகைக்குள்ள வரும். இப்ப நீங்க கேள்வியை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள். உங்களுக்கு என்ன மாதிரி கேட்கிறாங்க, 14 மேற்கணக்கு நூல்களை வகைப்படுத்துக என்று கேட்டால் நீங்க இந்த 18 நூல்களை போட்டு அறநூல்கள், அதே மாதிரி அகநூல்கள், புறநூல்கள் என்று அந்த 18 நூல்களையும் நீங்க கொடுக்க வேண்டி வரும். இல்ல உங்களுக்கு வேறமா இப்படி கேட்கிறாங்கன்னு வைங்களேன், சங்கமருவிய காலத்தில் எழுந்த நூல்களை அவற்றின் பொருள் அடிப்படையில வகைப்படுத்துங்க இப்படி கொமனா கேட்கிறாங்க என்றால் 14 கீழ்கணக்கு நூல்கள் போடணும். அதே மாதிரி காப்பியங்கள், இரட்டை காப்பியங்கள், அதே மாதிரி பிரபந்தங்கள், அதாவது அந்த திருவாலங்காட்டு, மூத்த திருப்பதிகம், அவங்கள்ட சரியா, காரைக்கால் அம்மையாரும் முதலாழ்வார்கள்ட அந்த விஷயங்கள் சரியா, அதை போடணும். அதே மாதிரி இலக்கண நூலை போடும். சரி, அப்ப பொதுவா கேட்கிறானா இல்லாட்டி சிலதை குறிப்பிட்டு கேட்கிறானா என்கிறது மெயினான ஒரு விஷயம். இது தெரியாம நீங்க சும்மா உங்களுக்கு தெரியுமா கேள்வி வந்துட்டு ஈஸியா வந்துட்டுன்னு கொண்டு போய் அவ்வளவு குறள்களையும் அவ்வளவு இலக்கியங்களையும் கொண்டு போய் எழுதி விடுற இல்ல. அப்படி எழுதினால் பிழை கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பிழை. சரியா? மார்க்ஸ் போட மாட்டாங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் சரியாக என்ன செய்யணும்? விடை எழுதி பழக வேண்டும். கேள்விய நல்லா 1க்கு 2 தடவை 3 தடவை வாசிங்க. வாசிச்சு என்னத்தை கேக்குறாங்க, எதை நாம விடையா எழுதணும்னு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, விடை எழுத ஸ்டார்ட் பண்ணு. சரியா? அப்ப இந்த முறை இந்த கேள்வி வரலாம் உங்களுக்கு. எப்படி வரலாம்? ஒன்று பொதுவா கேட்டு வரும், சங்கமருவிய காலத்துல இருந்த நூல்களை அவற்றின் பொருள் அடிப்படையில வகைப்படுத்துங்க என்று கேட்டு வரலாம். இல்லாட்டி 14 கீழ்கணக்கு நூல்கள், இங்க லாஸ்டா படிக்கிறோம் பாருங்க, 14 கீழ்கணக்கு நூல்களை வகைப்படுத்தி காட்டுங்க
ரெண்டும் என்ன செய்யலும் வரையிலும். அப்ப 11 கீழ்கணக்குன்னு கேட்டால் 18 நூல்களை போட்டு நார்மலா நீங்க சுத்தப்படுத்துவீங்க. அதே மாதிரி பொதுவா கேட்டால் அத்தனை நூல்களையும் என்ன செய்யணும், அதுக்கு தலைப்பு போட்டு பிரிச்சு காட்ட வேணும். தலைப்பு போட்டு என்ன செய்யணும், பிரிச்சு காட்டணும். ஓகேவா? ஓகே. இப்ப நூல்களை நார்மலா நாம பார்த்து கொண்டு போவோம். நூல்கள் பாடமாக்குறதும் சிம்பிள் பிள்ளைகள். அந்த அறநூல்கள் எல்லாம் பாடமாக்குறது சிம்பிள். எப்படி என்றால் அந்த ஸ்டார்ட் பண்ற வரிய வச்சுக்கொண்டு, ஸ்டார்ட் பண்ற எழுத்த வச்சுக்கொண்டு நீங்க பாடமாக்கி கொண்டு போகலாம். சரியா? ஸ்டார்ட் பண்ற எழுத்த வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலும், பாடமாக்கி கொள்ள இயலும். அதாவது அதுல இருக்கும் திருக்குறள், திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40. சரியா? அப்படின்னு அந்த ஸ்டார்ட் பண்றாங்க தானே முதல் அந்த வரி எழுத்து, அதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலும், படிச்சு கொள்ள இயலும். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அது என்ன பிள்ளைகள், ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனால் பாடமாக்குறது கஷ்டம் மிஸ், எங்களுக்கு அது வர மாட்டேங்குது வாயிலே அப்படி என்றால் நீங்க திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணீங்க என்றால் அது உங்களுக்கு ஒரு வேலை என்ன செய்யும், பாடமாகிரும். ஓகேவா? ஓகே, ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்களா. ஓகே, சரியா? அப்ப அது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், பாடமாகிரும். அப்ப இந்த இலக்கியங்கள்ல பாடமாக்குறதுல யாருக்கும் இன்னும் கஷ்டம் இருக்கா பிள்ளைகள்? இல்ல டீச்சர். இல்ல டீச்சர். ஓகே. இல்ல இலக்கியங்களை மிஸ். கொஞ்சம் நீங்க பாடிக்கொள்ளணும். சரியா? சாரி, பாடமாக்கி கொள்ளணும். அறநூல்கள் 11 இருக்கி, அதே மாதிரி அகநூல்கள் 6 இருக்கி, புறநூல்ல ஒன்றே ஒன்றுதான் இருக்கி. சரியா? களவழி 40. சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளே. அதே மாதிரி இந்த சங்கமருவிய காலத்துலதான் பிள்ளைகளே முதலாவது காப்பியங்களோட எழுச்சி இங்கதான் வருது. அதாவது காப்பியம் என்று சொல்றது இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. காப்பியம் காவியம் ரெண்டும் ஒன்றுதான். காவியம் இங்கதான் என்ன செய்யுது, ஸ்டார்ட் ஆகுது. சரியா? காப்பியங்கள் என்ன செய்யுது, இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சரி, ஓகே. மணிமேகலை, சிலப்பதிகாரம் உங்களுக்கு தெரியும் 50 காப்பியங்கள் என்று இருக்கு. இந்த 50 காப்பியங்கள்ல முதலாவதாக தோன்றின 2 காப்பியங்கள் இந்த காலத்துலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இயற்றப்பட்டிருக்கு. இங்கதான் ஸ்டார்ட் ஆகப்பட்டிருக்கு. சிலப்பதிகாரம், மணிமேகலை உங்களோட 2 சிலபஸ், அதாவது உங்களுக்கு இந்த 2 இதுவுமே உங்களோட சிலபஸ்ல இருக்கு. இந்த 2ஐயும் நான் கட்டாயம் படிக்க சொன்னேன். அதுல மணிமேகலை இந்த முறை வந்துட்டு, அதனால உங்களுக்கு சிலப்பதிகாரம் இந்த முறை சிறுகுறிப்புக்கு என்ன செய்யலாம், எதிர்பார்க்க இயலும் என்றும் சொல்லி இருந்தேன். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க சொல்லுது, ஒரு 1 minute. ஓகே பிள்ளைகள், சரியா? அப்ப அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் 11 கீழ்கணக்கு நூல்கள்ல வரும். அதே மாதிரி இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லப்படுறது இங்கதான் எழுது. அதாவது மணிமேகலை, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாகத்தான் மணிமேகலை என்ற காப்பியமும் எழுந்திருக்கி. காப்பியம் என்று சொல்றது பிள்ளைகளே தன்னிகர் இல்லாத ஒரு தலைவனை பத்தி 4 வகை புடாத்தங்களோடு பாடுறதுதான் காப்பியங்கள். சரியா? அதே மாதிரி பிரபந்தங்கள், அதாவது பக்தி இலக்கியங்கள் என்று சொல்றது. சரியா? பக்தி சார்ந்த இலக்கியங்கள் இங்கே தோற்றம் பெறுது. என்னென்றால் பிள்ளைகள் காரைக்கால் அம்மையாரதும் முதலாழ்வார்களதும் பாடல். சரியா? அதுல உங்களுக்கு தெரியும் அற்புத திருவந்தாதி, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், திருவிரட்டை மணிமாலை. இது வளம் காரைக்கால் அம்மையார் எழுதினது. சரியா? அதே மாதிரி முதல் 3 திருவந்தாதிகள் நம்மட யாரால் எழுதப்பட்டது என்றால் 3 ஆழ்வார்களால, முதல் 3 ஆழ்வார்களால. அவங்களோட பேர் உங்களுக்கு வேணுமென்றால் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவ்வளவு பேரும் தான். அந்த முதலாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வாருடையது, 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வாருடையது, 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வாருடையது. சரியா? முதல் 3 ஆழ்வார்கள் எழுதிய திருவந்தாதி. சரி, அதுல சைவம் காரைக்கால் அம்மையார், வைணவம் தான் இவங்க முதலாழ்வார்கள். அப்ப இந்த பிரிவு பாகுபாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதெல்லாம் தெரியும் தானே? இதெல்லாம் பேசிக் தெரியும் தானே எல்லாருக்கும்?
ஓகே. அடுத்தது இலக்கண நூல்ல வந்து இப்ப வரைக்கும் நாம பாக்குற தொல்காப்பியம் வந்து இங்கதான் என்ன செய்யுது எழுது. தொல்காப்பியம் வந்து இங்கதான் தோற்றம் பெறுது. சரியா? அப்ப இவ்வளவு தான் வந்து சங்கமருவிய காலத்தில் எழுந்த நூல்கள். சரியா? சங்கமருவிய காலத்தில் எழுந்த நூல்கள் இவ்வளவு தான். சரியா? ஓகே. அப்ப நாம அடுத்த கேள்வியை நோக்கி போவோம். சரியா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் என்னென்ன மாதிரி கேள்வி வரும் சங்கமருவிய காலத்துல நோமலா சொல்லிருக்கேன். சரியா? அடுத்ததை பாருங்க பிள்ளைகள். இந்த முறை இன்னொரு கேள்வி எதிர்பார்க்கிறோம். ஓம் நான் வந்து ஐரோப்பியர் காலம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டு படிச்ச அவசியம் இல்லையா? ஐரோப்பியர் காலமும் 20ஆம் நூற்றாண்டும் 2025க்கு வந்துட்டல்ல? வந்துட்டே. இல்ல அப்ப நீங்க வாரதுக்கு காலம் ஓகே. சொல்லுங்க. இல்ல காலம் பொதுவா எல்லாத்தையும் படிக்க சொன்னதால கேட்டேன். அதான் சொல்றேனேமா, காலங்கள் வந்து எல்லாத்தையும் படிக்கிறேன். காலங்கள் எல்லாத்தையும் படிக்க சொல்ல இல்ல. சங்கமருவிய சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், இந்த 5 காலங்களையும் படிங்கன்னு சொன்னேன். மெயினா இந்த 5 காலத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வரும். அது சுவர். சரியா? மிச்சப்படி நீங்க அதுல 2 வந்தா 2ஐயும் எடுக்கலாம். அதை எடுத்துட்டு இலக்கணம் 8ஆம் வினாவை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் செய்ய சொன்னேன். இலக்கணம் 8ஆம் வினாவை செய்து பழக சொன்னேன். சரியா? அதுதான் நீங்க இலக்கணம் 8ஆம் வினா நீங்க செய்யறதுக்கு ஃப்ளூவெண்டா பழகிட்டீங்கன்னா அது ஓகே. சரியா? ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். அடுத்த கேள்விக்கு நோட் பண்ணி வைங்க. நான் இப்ப சொல்றத படம் பாக்குற மாதிரி பார்த்து கொண்டிருக்கா நோட் பண்ணி வைங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன் பிள்ளைகள், படிக்கிறதுல இப்ப நான் உங்களுக்கு 3 மந்த் ப்ராஜெக்ட், 4 மந்த் ப்ராஜெக்ட், 10 மந்த் ப்ராஜெக்ட் எவ்வளவு செய்யலாம். சரியா? படிக்கிற மெத்தட்ல வந்து 2 மெத்தட் இருக்கு. ஒன்று பிள்ளைகள் ஆக்டிவ் லேர்னிங், பசிவ் லேர்னிங் என்று சொல்றது. ஆக்டிவ் லேர்னிங், பசிவ் லேர்னிங் எப்படி இருக்கும் என்றால், பசிவ் லேர்னிங் என்று சொல்றது பிள்ளைகள் இப்ப நான் நிறைய கிளாஸ் போவீங்க, ஸ்கூல்ல படிப்பீங்க, அங்க படிப்பீங்க, இங்க படிப்பீங்க, யூடியூப்ல படிப்பீங்க, எல்லா இடம் படிப்பீங்க. படிப்பிக்கிறத கேட்டுட்டு பார்த்துட்டு மட்டும் இருக்கிறது தான் பசிவ் லேர்னிங். சரியா? இப்ப நான் படிப்பிக்கிறத உங்களுக்கு பார்த்தோன்னே எல்லாம் விளங்குற மாதிரி இருக்கும், ஃபுல்லா கிளியர் ஆகுற மாதிரி இருக்கும், 100க்கு 100 எடுத்துள்ள மாதிரி இருக்கும். அப்படிதான் பசிவ் லேர்னிங்ல இருக்கும், நீங்க கேட்டுட்டு பார்த்துட்டு மட்டும் இருந்தா. அதே ஆக்டிவ் லேர்னிங் என்று சொல்றது பிள்ளைகளே, கேட்டது பார்த்தது மட்டும் இல்லாம அதை நாம செய்து பார்க்கறது. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்டால் அதை நீங்க வேறொரு எக்ஸாம்பிள் போட்டு செய்து பார்க்கறது. இதை நான் இப்ப படிப்பிச்சென்றால் அதே கேள்வியை நீங்க திரும்ப செய்து பார்க்கறது, பாஸ் பேப்பர் செய்து பார்க்கறது. அது வந்து ஆக்டிவ் லேர்னிங். இந்த ஆக்டிவ் லேர்னிங் தான் பிள்ளைகளே உங்களோட லாங் டேர்ம் மெமரியில சேவ் ஆகும். பசிவ் லேர்னிங் நீங்க இதுல இருந்துட்டு பார்த்துட்டு போறதால அது உங்களுக்கு சேவ் ஆகாது, ஃபைனலுக்கும் அது உதவாது. அப்ப நீங்க இப்ப படிக்கிறீங்க என்றால் படிச்சு முடிய அதுல ஃபுல்லா கிளியர் ஆகிற மாதிரி பயிற்சி செய்யணும். அப்ப உங்களுக்கு என்ன செய்யும், அது மெமரியில லாங் டேர்ம் மெமரியில சேவ் ஆகும். சரியா? லாங் டேர்ம் மெமரியில என்ன செய்யும், சேவ் ஆகும். சரியா? ஓகே. அப்ப 3வது கேள்வியை பாருங்கள். சங்கமருவிய காலம் இருண்ட காலம். சரியா? சங்கமருவிய காலம் என்று சொல்றது பிள்ளைகள் இருண்ட காலம் என்பது பொருந்துமா என்று உங்களை என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்காங்க. இது இந்த முறை வரலாம். சரியா? சங்கமருவிய காலம் என்று சொல்றது இருண்ட காலம் ஆகுமா, அது இருண்ட காலம் என்று சொல்றது பொருந்துமா, ஆராய்க. சரியா? உங்களுக்கு தெரியும், இந்த இதுல பாருங்க நான் பெயர் போட்டிக்கிறேன். சங்கமருவி காலத்தின் சிறப்பு பெயர்கள்ல ஒன்று அறநெறி காலம், அதே மாதிரி இருண்ட காலம். அறநெறி காலம் என்று அழைக்கப்படுறதுக்கான காரணங்களையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். இருண்ட காலம் என்று சொல்லப்படுறதுக்கான காரணங்களையும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எழுத தெரிஞ்சிருக்கணும். சரி? இதுல வந்து முதலாவது கேட்டது இருண்ட காலம். இந்த அறநெறி காலம்ங்கிறது வரையில்லைன்னு நினைக்கிறேன். சரியா? மிஸ் ஆயிட்டு, ஆனால் அறநூல்கள் வந்திருக்கு. சரியா? ஓகே. சங்கமருவிய காலத்தை வந்து நாம ஏன் இருண்ட காலம் என்று சொல்றோம்? சரியா? ஏன் இருண்ட காலம் என்று சொல்றோம் என்று பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து சில விஷயங்களை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், விளக்க இயலும். சில விஷயங்களை வச்சுக்கொண்டு விளக்க இயலும். ஒன்று பிள்ளைகள் அரசியல் நிலையை வச்சுக்கொண்டு இருண்ட காலம் என்று என்ன செய்யலும், நம்மளால சொல்லிடும். சரியா? அரசியல் நிலையை வச்சுக்கொண்டு சொல்லும். அதே மாதிரி சமூக நிலைமைகளை வச்சுக்கொண்டு ஒரு இருண்ட காலம் என்று சொல்லி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸுக்கு தான் நீங்க விளக்கம் எழுதணும். சரியா? அரசியல் நிலை, சமூக நிலையை வச்சுக்கொண்டு என்ன செய்யலும், நாம இத வந்து ஒரு இருண்ட காலம் என்று சொல்லலாம். ஆனால் இலக்கியங்களை பொறுத்தளவுல இது ஒரு இருண்ட காலம் இல்ல. சரியா? இலக்கியங்களோட வருகையை பொறுத்தளவுல
இது ஒரு இருண்ட காலமாக அமையாது. இப்ப நான் சொல்றேன், நீங்க அதுல பாயிண்ட்ஸ் நோட்ஸ்களை எடுத்து வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், சங்கமருவிய காலத்துல சொன்னன், களப்பிரர் 2 வட நாட்டை சேர்ந்தவங்க என்ன செஞ்சாங்க, இங்க வந்தாங்க. அந்நியரிட ஆட்சி, சரியா? அந்நியரிட ஆட்சி, அரசியல் வந்து ஒரு ஸ்திரமான நிலையில இல்ல. ஏண்டால் சங்க காலத்துல நிலவிய அந்த சூழலை போல ஒரு சாதாரண சூழலை போல சங்கமருவிய காலத்துல இல்ல. சரியா? சங்க காலத்தினது பிற்பகுதியில வந்து என்ன நடந்துச்சு, அரசுகள் எல்லாம் பிளவுபட்டு தனித்தனி பகுதிகளாக என்ன செஞ்சு விட்டது, ஆளப்பட்டுச்சு. சரியா? இதனால சட்டம் வந்து அங்க பெரிதும் என்ன செஞ்சப்பட்டது, சீர்குலைச்சு பல பிறழ்வான குற்ற செயல்கள் வந்து அதிகமாக நடக்க தொடங்கிட்டு. சரியா? இதனாலையும் இது என்ன சொல்லலாம், ஒரு இருண்ட காலம் என்று சொல்லிடும். இதனாலையும் இதை ஒரு இருண்ட காலம் என்று சொல்லி, அரசியல் ஸ்திரமற்ற தன்மை. அதுக்குள்ளேயே இந்த அந்நியர்ட ஆட்சியையும் நீங்க கொண்டு சேர்த்து எழுதிடும். அந்நியர்ட ஆட்சி, சரியா? அதாவது களப்பிரர் என்று சொல்றவங்க அந்த தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்ல. சரியா? அது வந்து அவங்கள சொல்றது வந்து கர்நாடக நாட்டை சேர்ந்தவங்க. சரியா? கர்நாடக தேசத்தை சேர்ந்தவங்க என்றும் சில பேர் சொல்றாங்க. இல்லாட்டி சில பேர் சொல்றாங்க கங்கர்கள் என்று சொல்ற அவங்கள சேர்ந்தும் வந்திருக்கலாம் என்று சொல்றாங்க. எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து வட இந்தியாவை சேர்ந்த வேறு ஆக்கள். சரியா? தமிழ்நாட்டுக்கு உரிய ஆக்கள் இல்ல, வட இந்தியாவிலிருந்து வந்தாக்கள். சரி, இப்படி இவங்க வந்து வந்திருக்கிறதால, இவங்களோட ஆட்சி நடந்ததாலையும் இது ஒரு இருண்ட காலம் என்று சொல்லலாம். என்றால் தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளாம வேறொரு நாட்டுல வந்து இருந்த ஆண்டவன் என்று சொல்லும் போது அது ஒரு இருண்ட காலம் என்று சொல்றது பொருந்தும். சரியா? என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு பாக்கணும். சரியா? அதை ஒரு இருண்ட காலம் என்று சொல்றது என்ன செய்யும், பொருந்தும். சரியா? அதே மாதிரி பிள்ளைகள் இன்னொன்று சொன்னேன், சமூகத்தை வச்சுக்கொண்டு, சமூக நிலைமையை வச்சுக்கொண்டு நாம் என்ன செய்யலும், இருண்ட காலம் என்று சொல்லிடும். ஏண்டால் நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அந்த பரத்தமை பெருக்கம், அதே மாதிரி என்ன அந்த மக்களோட வாழ்க்கை முறை மாற்றம் அடைஞ்சது, சங்ககால அகவாழ்வுல ஏற்பட்ட வீழ்ச்சி, புறவாழ்வுல ஏற்பட்ட வீழ்ச்சி, இதெல்லாம் வந்து ஒரு இருண்ட காலம் என்று சொல்றதுக்கு பொருத்தமா இருக்கும். சரியா? சமூக நிலை மோசமானமே, 3வது பாயிண்ட்ஸை நோட் பண்ணுங்க. சமூக நிலை மோசமானமே. சரியா? அதாவது வந்து இக்காலத்துல வந்து புலாலுண்ணல், பரத்தமை பெருக்கம், அதே மாதிரி சூது, காமம், பொய், கல்லுண்ணல் என்று பல சமூக பிறழ்வான செயல்கள் வந்து என்ன செய்யப்பட்டுச்சு, அதிகமாக்கப்பட்டுச்சு. சரியா? அதனாலையும் இத வந்து இருண்ட காலம் என்று சொல்றதுல பொருந்தும். சரி, அதே மாதிரி வேற்று மதங்கள், தமிழ்நாட்டுக்குள்ள வேற்று மதங்கள் வந்து இங்கதான் பிரவாகிக்குது. சரியா? சமணம், பௌத்த மதங்கள் வந்து இந்த காலத்துலதான் உட்பிரவேசிக்கும். சரியா? அப்ப இவ்வளவு நாள் இருந்த சைவமும் வைணவம் அந்த மதங்களுக்கு சரியா அருகி வந்து புதிதான மதங்கள் என்ன செய்யுது, தமிழ்நாட்டுக்குள்ள உட்புகுத்தப்படுது. என்ன செய்யப்படுது, உட்புகுத்தப்படுது. அதனாலையும் இது ஒரு இருண்ட காலம் என்று சொல்ல இயலும். அதனாலையும் இருண்ட காலம் என்று சொல்லி, அதே மாதிரி சங்ககால அகவாழ்வு, புறவாழ்வு ரெண்டுமே என்ன செய்யுது, தோல்வி அடைகின்றது. சரியா? சங்ககால அகவாழ்வைக்கிட்டும் சரி, புறவாழ்வாய்க்கிட்டும் சரி, ரெண்டுமே என்ன செய்யுது, தோல்வி அடையுது. சரி, அதாவது சங்க காலத்துல இருந்த காதல், சரியா? அதே மாதிரி வீரம், அதுல முக்கியமா காதலை வந்து இங்க வந்து என்ன செய்யுது, சங்கமருவிய காலத்துல காதல் இல்லை, எல்லாரும் துறவரம் போங்கன்னு என்ன செய்யப்படுது, இங்க சொல்லப்படுது. அறம் தானே இங்க போதிக்கப்படுது. அப்ப அறம் என்றால் என்ன, எல்லாரும் வந்து பௌத்த துறவிகளாக போவாங்க. அப்ப கல்யாணம் முடிக்க மாட்டாங்க, சன்னியாசிகளா போவாங்க. அப்படி இருக்கிறதால அங்க இருக்கிற அகவாழ்வு என்ன செய்யுது, இங்க வந்து அதாவது தோல்வி அடை. அதாவது இங்க வந்து சங்ககாலத்தின் கடைசி பகுதிகள்ல பரத்தேர் என்று சொல்கின்ற கூடாத ஒழுக்கத்தை சேர்ந்தவங்கட இது வந்து என்ன செய்யுது, பெருகுது. சரியா? கூடாத ஒழுக்கத்தை சேர்ந்தவங்கட இது வந்து என்ன செய்யுது, பெருகுது. சரியா? பரத்தேர் என்று சொல்கின்ற கூடாத அந்த சமூக ஒழுக்கம் என்ன செய்யுது, பெருகுது. அதனால சங்ககால அகவாழ்வும் இங்க தோல்வி அடைகின்றது. சரி, இவ்வளத்தை வச்சுக்கொண்டு சங்ககாலம் ஒரு இருண்ட காலம் என்று சொல்றது பொருந்தும் என்று நீங்க கொடுக்கணும். கடைசியா நீங்க என்ன தெரியுமா கொடுக்கணும், ஆனால் இலக்கியங்களை பொறுத்தளவுல,
சங்கமருவிய காலத்தில் எழுந்த இலக்கியங்களை பொறுத்தளவுல அது ஒரு இரண்ட காலமாக கருத முடியாது. ஏனென்றா பிள்ளைகள், இன்று வரைக்கும் போற்றப்படுகின்ற திருக்குறள், சரி, அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற பெரும் பெரும் நூல்கள், அறநூல்கள், என்றுமே காணாத அறநூல்கள், திருக்குறள், திரிகடுகம், இன்னா நாற்பது, இனியவை நாற்பது, அதெல்லாம் இந்த காலத்துலதான் என்ன செஞ்சிருக்கி, தோற்றம் பெற்றிருக்கி. இந்த காலத்துலதான் என்ன செஞ்சிருக்கி, தோற்றம் பெற்றிருக்கி. அப்ப இப்படி ஒரு வெளிவான இலக்கியங்கள் தோற்றம் பெற்றதால இலக்கியங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு இருண்ட காலம் அல்ல. இலக்கியங்களை பொறுத்த மட்டும் என்ன பிள்ளைகள், இது ஒரு இருண்ட காலம் அல்ல. ஆனால் ஒரு பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்கி, இலக்கியங்கள் வீழ்ச்சி கண்டமை என்ற ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. அது என்னன்னு விளங்கப்படுத்து. இலக்கியங்கள் வீழ்ச்சி கண்டமை என்றால், சங்க காலத்தின் இறுதி பகுதியில நம்மட களப்பிரர் படையெடுத்து தமிழகத்தை கைப்பற்றினார். சரி, அவர ஆட்சி காலம் கிட்டத்தட்ட களப்பிரர் ஆட்சி காலம் 200 வருடம். சரி, 200 ஆண்டுகளாக தமிழ்நாடு முழுவதும் என்ன செஞ்சிருந்துச்சு, பரவி இருந்துச்சு. சரியா, அந்த களப்பிரர் ஆட்சி காலம், அந்த 200 ஆண்டு கால பகுதியில எந்த ஒரு நூல்களுமே என்ன செய்யல, தோன்ற இல்ல. எந்த ஒரு நூல்களுமே என்ன செய்யல, தோன்ற இல்ல. அப்ப 200, யோசிச்சு பாருங்க, 200 வருடங்களாக எந்த ஒரு இலக்கியங்களும் தோன்றாம இருக்கின்றால் அது ஒரு என்ன, இருண்ட காலம் தான். இலக்கியங்கள் 200 வருடமா தோன்றவே இல்லை. எல்லாம் 5ஆம் நூற்றாண்டு அந்த கடைசி பகுதியில தான் இவ்வளவு தோன்றுச்சு. இது நம்ம திருக்குறள் அது இதெல்லாம் கடைசி பகுதியில தோன்றுச்சு. அப்ப 200 வருட காலமாக எந்த ஒரு இலக்கியங்களும் எழாமையால இது ஒரு இருண்ட காலம் என்று சொல்றது பொருந்தும். ஆனால் இலக்கியங்களை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாது, நம்ம இருண்ட காலம் என்று சொல்வது பொருந்தாது. அதே மாதிரி இலக்கியங்களை எழுதினவங்க, இலக்கிய கற்றாக்கள், சரியா, இலக்கிய கற்றாக்கள் என்று சொல்றது, அதாவது நம்ம திருவள்ளுவர், சரியா, இளங்கோவடிகள், விளம்பிநாகனார், நல்லாதனார் போன்ற சான்றோர்கள் எல்லாம் இந்த காலத்துலதான் இருக்கிறாங்க. இந்த காலத்துல அவங்க இருக்கிறதால அதையும் இருண்ட காலம் என்று சொல்றது நம்மளுக்கு அவ்வளோ சூட்டபிளா இருக்காது என்று சொல்லி நீங்க என்ன செய்யணும், அந்த விடைய முடிக்க வேணும். அந்த விடைய என்ன செய்யணும், முடிக்க வேண்டும். 2 விதமான கருத்தையும் மிக்ஸ் பண்ணி எழுதணும். சரியா, இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க, இந்த கேள்வியை பாருங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்கமருவிய காலத்தை இருண்ட காலம் என கூறுவது பொருந்துமா என்று கேள்விதான் கேட்டுக்கிறாங்க. உங்களை பொருந்துமா, ஆராய், பொருந்துமா பொருந்தாதாண்டு சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் சங்கமருவிய காலத்துல ஃபர்ஸ்ட் பந்திலேயே நீங்க சொல்லணும், அரசியல் சமூக நிலைமைகளை பொறுத்தளவுல இது ஒரு இருண்ட காலம் என்று சொல்வது பொருந்தும். ஆனால் இலக்கியங்கள் எழுந்தமை பற்றி, அந்த இலக்கியங்களை வச்சு கொண்டு சொல்ல போனால் இது ஒரு இருண்ட காலம் அல்ல என்கிறத ஃபைனலா நீங்க கொடுத்தா சரி. ஃபர்ஸ்டுக்கு இருண்ட காலம் என்று கொடுத்துட்டு ஃபைனலா விட முடிக்கும் போது அது ஒரு இருண்ட காலம் என்று கூறுவது இலக்கியங்களை பொறுத்தளவுல இருண்ட காலம் அல்ல, மத்த விஷயங்களை பொறுத்தும் போது அது ஒரு இருண்ட காலமாக கருதப்படுகின்றது என்று கூறி முடிச்சிங்கன்றால் ஓகே. ஓகேவா? 3வது கேள்வி எப்படி விடையலன்னு ஓகேவா? ஓகே. இருண்ட காலம் அல்ல என்று சொல்ற மட்டும் வச்சு எழுதினா பரவாயில்லையான்னு கேக்குறீங்க. இருண்ட காலம் அல்லங்கிறத வச்சு கொண்டு எழுதினீங்க என்றால் 2 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வரப்போகுது. இருண்ட காலம் அல்ல என்றால் அந்த இலக்கியங்களை பொறுத்தளவுல இருண்ட காலம் அல்ல என்று சொல்ற மட்டும்தான் வரும். இருண்ட காலமா என்று கேட்டா இருண்ட காலமாக கருதப்படுகின்றது, இந்த விஷயங்களை வச்சு கருதப்படுகின்றது. இலக்கியங்களை பொறுத்தளவு மட்டும் அது ஒரு இருண்ட காலம் இல்ல சொன்னால் ஓகே. ஓகேவா? இது ஓகேவா இந்த கேள்வி? ஓகே மிஸ். ஓகே, அடுத்த கேள்விய பாருங்க. சரி, அடுத்த கேள்விய பாருங்க. அடுத்த கேள்வி, இந்த 4வது கேள்விய பார்க்க முதல் இதை பார்ப்போம். சரியா, சங்கமருவிய காலம் 5வது கேள்விய பாருங்க. சங்கமருவிய காலத்தில் எழுந்த அறநூல்களை குறிப்பிட்டு அவற்றின் பண்புகளை சொல்ல சொல்லி, சரியா, அவற்றின் பொதுவான பண்புகள் என்ன செய்ய சொல்லிருக்கேன் உங்களுக்கு, சொல்ல சொல்லிருக்கேன். அதாவது உங்களுக்கு தெரியும் அறநூல்கள் 11 எழுந்திருக்கு. அறநூல்கள் எத்தனை? 11. அப்ப அந்த அறநூல்கள் 11டையும் பொதுவான பண்புகள் என்ன செஞ்சு சொல்லிருக்கு கேட்டுக்கொண்டிருக்காங்க. இப்ப உங்களுக்கு இந்த கேள்வியையும் நீங்க பார்க்கணும். இதுல அறநூல்கள் என்று என்ன செஞ்சிருக்காங்க, ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு கேட்டிருக்காங்க. சங்கமருவிய காலத்துல எழுந்த நூல்களோட பொதுவான பண்புகள் என்றா எல்லாத்தையும் கலந்து எழுதணும். அறநூல்கள் என்று கேட்டதால அறநூல்களை மட்டும் வச்சு கொண்டு என்ன செய்யணும், இதுக்கு நீங்க எழுத வேணும். சரியா?
அதுல உங்களுக்கு தெரியும் அறநூல்களோட பண்புகள் எப்படி இருக்கும், அறக்கருத்துக்களை சொல்றதாக இருக்கும். சரியா? முதலாவது பாயிண்ட்ஸ் அறக்கருத்துக்களை சொல்றது. அதுக்கு நீங்க உதாரணம் கொடுத்து எழுதணும். எப்படி எழுதணும்? உதாரணம் கொடுத்து எழுதணும். நாம் இந்த இந்த இலக்கியங்களை உதாரணம் கொடுத்து எழுதலாம். சரியா? இந்த திருக்குறள், நாலடியார் அந்த மாதிரியான இதுகள்ல வந்து அறநூல்கள்ல அறக்கருத்துக்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கி, அதிகளவாக கூறப்பட்டிருக்கி. இதை நம்ம காண இயலும். உங்களுக்கு திருக்குறளை தெரிஞ்ச அறம் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்ச அதையும் நீங்க உதாரணமா போட. சரி, இங்க மெயின் வந்து அந்த எடுத்துக்காட்டுகள் போட்டு எழுதுறது. எடுத்துக்காட்டுகள் போட்டு என்ன செய்யறது, எழுதுறதுதான் இங்க மெயின். ஓகேயா? சரி, வெயிட், என்ன கேட்டிருக்கீங்க? ஒன் மினிட் வெயிட்டா. சரி, அறநூல்களோட பண்புகள் முதலாவது அறக்கருத்துக்களை அதிகளவாக கூறுறதுதான் முதலாவது பண்பு. அதே மாதிரி இரண்டாவது பண்பு பிள்ளைகள் வாழ்வியல் விஷயங்களை எடுத்து சொல்றது. சரியா? அதாவது மனுஷன் வந்து எப்படி வாழணும், என்ன மாதிரியான வாழணும் என்ற இந்த வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்றதாக இந்த அறநூல்கள் இருக்கி. அதாவது மனுஷன் நீ இப்படித்தான் வாழணும், பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்கணும், ஆண்கள் இப்படி இப்படி இருக்கணும். சரி, ஒரு வீடு என்றால் இப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய அரசன் என்றால் இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஆசாரம், நீதி, ஒழுக்கம், நல்லாட்சி முறைமை, வாழ்வியல் கடமைகள் போன்றவற்றை எடுத்துரைப்பதாக தான் என்ன செய்யுது, அறநூல்கள் வந்து காணப்படுது. ரெண்டாவது பாயிண்ட்ஸ் வந்து நூல்கள் விளக்கம் எழுத வருமா? நூல்கள் வந்து விளக்கம் எழுத வருமா, அதான் ஃபைனலா சொல்லுவேன். சரியா? நூல்கள் வந்து இப்ப திருக்குறளை வந்து சிறு குறிப்பு எழுதுங்க, இல்லாட்டி மணிமேகலை பத்தி சிறு குறிப்பு எழுதுங்க, அப்படி எல்லாம் வரும். சரியா? ஓகே. அப்ப ரெண்டாவது பாயிண்ட்ஸ் அந்த வாழ்வியல் அம்சங்களை எடுத்து சொல்றது, மனுஷன் எப்படி வாழணும், என்ன மாதிரியான வாழணும் என்று எடுத்து சொல்றதுதான் அறக்கருத்துகள், அதாவது அறநூல்களோட இன்னொரு பண்பு. சரியா? அதை நீங்க எதுல காணலாம்டா, திருக்குறள்ல பார்க்கலாம். திருக்குறள்ல திருவள்ளுவர் அழகா சொல்லிக்கிறார், எப்படி வாழணும், என்ன மாதிரி வாழணும், ஒரு அரசன் எப்படி நாட்டை சரியா கொண்டு போகணும், இந்த மாதிரியான நிறைய அறக்கருத்துக்கள் என்ன செஞ்சிருக்கிறாரு, போட்டிருக்கிறாரு. சரியா? சொல்லி இருக்கிறார். சரி, அதே மாதிரி அறநூல்களோட இன்னொரு பண்பு என்ன தெரியுமா பிள்ளைகள்? நேரடியாக அறப்போதனை செய்யறது, நேரடியாக ஒரு விஷயத்த சொல்றது. அறமண்டால் இதுதான், நீ இதைத்தான் செய்யணும், படக்குன்னு இந்த முன்னால சொல்ற மாதிரி நேரடியாக அறக்கருத்துக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கி, சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா நாலடியார், திருக்குறள் இதெல்லாம் வந்து என்ன செய்யலாம், நேரடியா சொல்றத சொல்லும். திருக்குறள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுதான் அறம், சரியா, இதுதான் அறம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் நேரடியாக என்ன செய்யறாங்க, அறக்கருத்துக்களை கூறுறாங்க. அதே மாதிரி கதைகள் மூலமும் என்ன செய்யுது, அறக்கருத்துக்கள் எடுத்து சொல்லப்படுது. உதாரணம் சொல்லுங்க பாப்போம், கதைகள் மூலம் என்னென்ன அறக்கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது? சிலப்பதிகாரம் மூலம் வெரி குட். சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம் ஆட்சி முறை எடுத்து கூறப்பட்டீங்க. வெரி குட். கம்பராமாயணத்துல ஆட்சி முறை. சரியா? இப்படி நீங்க இப்படி உங்களோட வாயால வருதல்ல அந்த விடைகளை நீங்க பேப்பர்ல என்ன செய்யணும், காட்டணும். இதெல்லாம் நீங்க உதாரணம் கொடுக்கணும். சரியா? அந்த கதைகள் மூலமாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி சிலப்பதிகாரம், கம்பராமாயணமே இதுக்குள்ள வருது. பிள்ளைகள், இந்த கம்பராமாயணம் சொன்னால் யாரு, கம்பராமாயணம் என்ன இதுக்குள்ள வருது? விளங்கல எனக்கு. நான் இப்ப படிப்பிக்கிறேன் சங்கமருவிய காலம். சரியா? பாத்தீங்களா, இங்க நிக்கிறீங்க நீங்க, கிளாஸுக்குள்ள இல்லை. இல்லாட்டி அந்த இது சப்ஜெக்ட் வந்து இலக்கியங்களை குழப்பி வச்சுங்க. சங்கமருவிய காலத்துல எழுந்த நூல்கள் வேற, நீங்க சொல்றது சோழர் காலத்துல இருந்த கம்பராமாயணத்துக்கு இதுக்குள்ள வந்து போடுறீங்க. சரியா? இதுக்குள்ள என்னது சொல்லு போடுறீங்க. சரியா? நானும் ஒரு நிமிஷம் பயந்து. ஓகே. சிலப்பதிகாரம், மணிமேகலை. சரியா? இதுல பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் வந்து உங்களுக்கு தெரியும், சிலம்பு கதை. சரியா? ஒரு கதை மாய்த்தான் போகும். அதே மாதிரி மணிமேகலையும் கதை மாய்த்தான் போடிக்கும்.
ஆனால் அதுல எவ்வளவு அரசியல் அறக்கருத்துக்கள் சொல்லிக்கிறாங்க. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை வருத்தூட்டும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த விஷயில அந்த சிலப்பதிகார மணிமேகல்ல சொல்லியிருக்கிறாங்க. சரி, அதையும் நீங்க உதாரணம் போட்டு காட்டிலும் சரியா. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சரியா. உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்தும் சரியா. நீங்க செய்கின்ற வினை உங்களை பிற்காலத்துல என்ன செய்யும், உறுத்தும் சரி. அதுதான் சொல்றது ஊழ்வினை. நீங்க எப்பயோ செஞ்ச ஒரு வினை உங்களை சுத்தி சுத்தி திரும்ப திரும்ப அதை உங்களை என்ன செய்யும், உங்களையே சுத்தி உங்கள்கிட்டயே ஒரு நாள் சேரும் சரியா. அதான் ஊழ்வினை கர்மான்னு சொல்றது சரியா. அந்த மாதிரியான அறக்கருத்துக்கள் கதைகளூடாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கி, சொல்லப்பட்டிருக்கி. அதே மாதிரி பிள்ளைகள் அறநூல்கள் மருந்து பொருட்கள் என்ற பெயராலையும் என்ன செய்யப்பட்டிருக்கி, சொல்லப்படுது சரியா. உதாரணம் சொல்லுங்க. மருந்து பொருட்களோட பெயர், மருந்து பொருட்களை பயன்படுத்தியும் அறக்கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க சரியா. எப்படி ஒரு மருந்து மனுஷன் நோயை குணப்படுத்துதோ அதே மாதிரி அறமும் ஒரு மனுஷன் வாழ்க்கையை என்ன செய்யுமா, நிலைப்படுத்தும் என்று மருந்து பேர் திரிகடுகம் சரியா. திரிகடுகம் சரி. அதுல மிளகு, திப்பிலி, சுக்கு அந்த மாதிரியான மூலிகைகள் என்ன செய்யுது, வருது. ஓமா இல்லையா? திரிகடுகம் ஓயில படிச்சிருப்பீங்க. இன்னா நாட்பது, இனியவை நாட்பது, திரிகடுகம் இதெல்லாம் படிச்சீங்களா? படிச்சீங்களா? அதே மாதிரி ஏழாதி, ஏழாதியில ஆறு ஆறு சாரி 6 மருந்திட பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கி, சொல்லப்பட்டிருக்கி சரி. அதே மாதிரி திரிகடுகம், நேலாதி இதுல மருந்து பொருட்களோட பெயரை பயன்படுத்தி அறத்தை என்ன செஞ்சிருக்காங்க, போதிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்கு வெண்பாயாப்பு என்ன செய்யப்பட்டிருக்கி, பயன்படுத்தப்பட்டிருக்கி. வெண்பாயாப்பு என்ன செய்யப்பட்டிருக்கி, பயன்படுத்தப்பட்டிருக்கி. அப்ப யாப்பை வச்சுக்கொண்டு நீங்க எழுதலாம். வெண்பாயாப்பு அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டிருக்கி. ஏன் வெண்பாயாப்பை பயன்படுத்தினாங்க என்றால், வெண்பாயாப்பு என்று சொல்றது கட்டிருக்க முடியாது, கட்டிருக்கமாகவும் செப்பலோசையுடையதாகவும் இருக்கும். அதனால அறத்தை எடுத்துரைக்கிறதுக்கு இது ஒரு சரியான வடிவமாக இருந்துச்சு. அறத்தை எடுத்துரை போற தர்மன் இதுதான் என்று சொல்ற பாட்டுக்கு சும்மா லோலோண்டு அந்த ஓசையெல்லாம் சரி வராது. அப்படியே திடமா நிக்கணும். அவனுக்கு அப்படி சொல்லும் போதே அவன் அறத்தை உணரணும். அந்த அளவுக்கு செப்பலான ஓசையுடைய கட்டிருக்கமாக உடைய அந்த யாப்பைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்காங்க. வெண்பா யாப்பு பயன்படுத்தப்பட்டு. அதே மாதிரி சங்ககால செயல்கள் எல்லாம் தனிநிலை செயல்கள், அதாவது ஒரு பாட்டு சரி, ஒரு பாட்டுல முடிஞ்சு. ஆனால் சங்கமருவிய காலத்துல தொடர்நிலை செய்யுள், தொடர்நிலை செய்கின்ற பிள்ளைகள் ஒரு விஷயத்த 10-11 இதுல சொல்றது சரியா. 10-11 பாட்டுல சொல்றது சரியா. இப்ப உதாரணமா திருக்குறள், அதுல இப்ப குற்றம் கடிதல் என்ற ஒரு விஷயத்த 10 குறள்ல கூடிக்கிறாங்க. பெரியாரை துணைகோடல் ஒரு பொருளை 10 விஷயங்களை கூடிக்கிறாங்க. இது தொடர்நிலை செய்யுள். இதுதான் சொல்றது என்ன பிள்ளைகள், தொடர்நிலை செய்யுள். அறக்கருத்துக்களை நாம எடுத்து சொல்றதுக்கு தொடர்நிலை செய்யுள் தான் என்ன ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ ஒரு பாட்டுல அறக்கருத்தை எடுத்து சொன்னா விளங்காது. அறமண்டா என்ன, அது எப்படி வரும், எப்படியா இருக்கணும் அப்படி சொன்னாதான் அது விளங்கும். அதனாலதான் இப்ப குற்றம் கடிதல் என்றால் இந்தந்த குற்றங்களை கடியக்கூடாதுன்னு நார்மலா சொல்லிடலாம், அது விளங்காது. இப்ப 10 குறள்லையும் எப்படி எப்படி குற்றங்கடிதல் என்ன, குற்றங்கடிதல் அவங்களோட இது நன்மை தீமை அப்படி எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்ப 10 குறள்களை சொல்றதுதான் என்ன பிள்ளைகள், தொடர்நிலை செய்யுள். அப்ப இங்க அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறதுக்கு தொடர்நிலை செய்யுட்களை என்ன செய்யப்பட்டிருக்கி, கையாளப்பட்டிருக்கி. அது ஒரு மெயினான ஒரு விஷயம் சரி. அப்ப இவ்வளவு அறப்பண்புகள் சரியா, அறநூல்களோட பொதுவான பண்புகள். ஓகேவா? விளங்குதா? ஓகே மிஸ். அடுத்ததை பாருங்க. 8 மணி ஆகிட்டேனே சரியா. ஒரு கேள்வியை பார்த்துட்டு முடிப்போம். என்றால் எனக்கு அடுத்து ஜியோகிராபி கிளாஸ் இருக்கா, ஒரு கேள்வியை பார்த்துட்டு முடிப்போம். இங்க அடுத்த கேள்வி ஓகே, 4வது கேள்வியை பாரு. சங்கம் அருவிய காலத்தில் தோன்றிய காப்பியங்களை பற்றி எடுத்துரைக்குக. என்னென்ன காப்பியங்கள் எழுந்துச்சு பிள்ளைகள்? சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இப்ப இந்த கேள்விக்கு நீங்க எப்படி தெரியுமா விடை எழுதணும்? ஓகே ஓகே சரி. இந்த கேள்விக்கு இப்ப நீங்க எப்படி தெரியுமா எழுதணும்? எப்படி எழுதணும் தெரியுமா? சங்கம் அருவிய காலத்துல எழுந்த
காப்பியங்கள் ரெண்டும் இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுது. இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுறது வந்து இந்த காலத்துல தான் எழுந்துச்சு என்று ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும். அதுக்கு பிறகு சிலப்பதிகாரத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க, என்னென்ன யாப்ப பயன்படுத்திக்கிறாங்க, என்னென்ன மொழிநடைய பயன்படுத்திக்கிறாங்க, எப்படி அறக்கருத்து எடுத்து உரைக்கிறாங்க என்றதை சொல்லணும். அதே மாதிரி மணிமேகலை என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க, அதை சொல்றதுக்கு என்ன மாதிரியான உத்திகளை கையாண்டிருக்கிறாங்க, அந்த விஷயங்களை தான் இதுக்குள்ள எழுதணும். உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சிலப்பதிகாரம் வந்து யாரால இளங்கோடிகளால எழுதப்பட்டுச்சு, என்ன மாதிரி எழுதப்பட்டுச்சு, அதுல என்ன கருத்துக்கள் சொல்றாங்க, அரசியலை பத்தி சொல்றாங்க. அதே மாதிரி நீதி, வீடு, பேரு, ஒரு நால்வகை புருடாத்தங்களோடு ஒரு தலைவனை பத்தி, தன்னிகர் இல்லாத தலைவனை பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காவியங்கள்டா என்னண்டு அறிமுகம் கொடுக்கணும். சரியா, காவியங்கள் என்றால் ஒரு தன்னிகர் இல்லாத தலைவனை பத்தி பாடுறதுதான் காவியங்கள் என்று கொடுத்துட்டு, இரட்டை காப்பியங்கள் பிறகு அந்த விஷயங்களை கொடுத்து சிலப்பதிகாரத்துல இன்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க நீங்க என்ன செய்யணும், அதுக்கு பிறகு கொடுக்க வேணும். சரியா, அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் கொடுக்கணும். உங்களுக்கு நார்மலா சிலப்பதிகாரம் அதே மாதிரி மணிமேகலை பத்தி தெரியும். சரியா, சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை பத்தியும் தெரியும். நான் அதை வச்சுக்கொண்டு நீங்க என்ன செய்யலாம், கொடுக்க இயலும். சரியா, என்ன மாதிரி சிலப்பதிகாரத்துல செல்றது. சிலப்பதிகாரத்துல பாத்தீங்கன்றால் ஒரு நாட்டினுடைய மன்னன் எதையும் ஆராயாமல் ஒரு டக்கனை தீர்ப்பெடுக்க போகக்கூடாது. சரி, அதே மாதிரி காதல் வந்து எப்படி ஒரு மனுஷனை மாத்தும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரியா, ஊழ்வினை உறுத்து உங்களை, ஊழ்வினை என்றால் ஒரு கர்மா, அந்த கர்மா உங்களை எப்படி வந்து சேரடையும். அந்த அண்ணன் உங்களுக்கு தெரியும், சிலப்பதிகார கதை தெரியும். சிலப்பதிகாரத்துல அந்த சிலம்ப திருடியவன் கோவலன் இல்லை, ஆனாலும் அவன் கொல்லப்பட்டான். அதையும் கொல்லப்பட்டான், ஏதோ அவன் முன் செய்த வினை, முன்னுக்கு அவன் ஏதோ ஒரு பாவம் செய்ய போய் தான் அந்த பாவத்தின் பலனை அனுபவிச்சான். சரியா, அதே மாதிரி மாதவி அந்த செக்ஷனுக்குள்ள வார, மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்தவ தான் நம்மட மணிமேகலை. மணிமேகலையில விஷயத்துல என்னென்ன சொல்ல வராங்க, தன்ற தாயை பார்த்து, தாய் அனுபவிச்ச துன்பங்களை பார்த்து மணிமேகலை துறவரம் போறான். அவ துறவரம் போயிட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யறா. அவவும் சும்மா விட இல்லை. உங்களுக்கு தெரியும் மணிமேகலையில அந்த ஊர்கான் காதை மணிமேகலையில உங்களுக்கு அந்தி பொழுது உங்களுக்கு பாடல் இருக்கு, அதை படிப்பிக்கணும். சரியா, அதுல வந்து உதய சூரியன் வந்து அவ பின்னால திரத்திக்கிட்டு போறது, அங்கேயும் அங்க ஒரு பிரச்சனை வருது. சரியா, அப்ப மணிமேகலையில எப்படியான அறக்கருத்துக்கள் சொல்றாங்க, சிலப்பதிகாரத்துல எப்படி சொல்றாங்க, என்ன மாதிரியான அணிகள், அடிகள், அதே மாதிரி யாப்புக்களை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான மொழிநடையை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க என்று நீங்க அதை ஃபுல்லா நீங்க எழுதுறீங்க. இந்த விடைக்கு இந்த விடைக்கு ஆன்சர் ஓகே. சரியா, ஓகேவா. அந்த காப்பிய காலம் ஆகுமா, காப்பியங்கள் பற்றி கருத்துரைக்குக என்று ரெண்டுக்கும் ஒரே கேள்வி. காப்பிய காலம் ஆகுமா என்று கேட்டால் ஆம் என்று சொல்லி, ஏன் இரட்டை காப்பியங்கள் என்று சொல்றது இங்கதான் எழுந்திருக்கே என்று அதுக்கு நீங்க அறிமுகத்தை கொடுத்துட்டு, இரட்டை காப்பியங்கள் என்ன, புறம் மணிமேகலை ஒரே விடயத்தான் எழுத போறீங்க. என்ன விஷயம் என்றால் அறிமுகமும் முடிவுரையும் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்ற வேண்டி வரும் அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி. சங்கமருவிய காலத்தில் தோன்றிய காவியங்களை பற்றி கருத்துரைக்குகின்றாலும் உண்டுதான், ஒரே ஆன்சர் தான். சங்கமருவிய காலத்துல எழுந்த காவியங்கள் சங்கமருவிய காலம் வந்து ஒரு காப்பிய காலம் ஆகுமா, காப்பிய காலங்களோட தொடக்க காலம் ஆகுமா என்று கேட்டால் அதுக்கும் ஒரே விடதான் வரப்போம். கொஞ்சம் அறிமுகத்தையும் உள்ளடக்கதையும் லைட்டா சின்ன சேஞ்சஸ் செஞ்சு கொண்டீங்கன்றால் ஓகே. ஓகேவா, விளங்கிட்டா? காவியம் என்னன்னு சொல்லி, என்னம்மா காவியம் என்னன்னு சொல்லி சொல்லிட்டு இன்னொரு சொல்லுங்க. காவியம் என்று சொல்றது தன்னிகர் இல்லாத தலைவன் ஒருவனை. சரியா, தன்னிகர் இல்லாதண்டா யாராலையும் அவனை செல்லல. சரியா, தன்னிகர் இல்லாத ஒரு பாட்டுடை தலைவனை பத்தி சொல்றதுதான் இது. தன்னிகர் இல்லாத தலைவனை நால்வகை புருடாத்தங்களோடு அவனை சிறப்பிச்சு பாடுறதுதான் என்னது, காப்பியம். சரியா, ஓகேவா? ஓகே டீச்சர். பரிகாரத்தின் அடிப்படை 3 கருத்துக்கள் சொல்லலாம், நோட் பண்ணுங்க. சிலப்பதிகாரத்தின் அடிப்படை 3 கருத்துக்கள், அறக்கருத்துக்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். ஊழ்வினை வந்து உறுத்தும்.
ஊழ்வினை வந்து உறுத்தும். அதே மாதிரி மணிமேகலையில என்ன சொல்றாங்க என்றால் பிள்ளைகள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. பசிப்பினி பசிப்பினி மருந்துன்னு இங்க சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. அதாவது உண்டின்னு சொல்றது உணவு, உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற அறமென்று சொல்லப்படுது. மேடம் கொஞ்சம் திரும்ப சொல்லணும். எதை சொல்லமா? சிலப்பதிகாரம். இந்த 3 சொல்லி என்னன்னாவா மாறியலை இல்லையா? இது உணவை சொல்றது சரியா? சரி, சிலப்பதிகாரத்தை சொல்றேன். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். உரைசால் பத்தினியை, அதாவது கண்ணகியை சொல்லுது சரியா? உரைசால் பத்தினிய உயர்ந்தோர் ஏற்றுவர். ஊழ்வினை வந்து உறுத்தும். ஊழ்வினை வந்து உறுத்தும். இது கோவலனுக்கு சொல்லு சரியா? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்றால் அது வந்து அந்த நாட்டினுடைய அரசன் சொல்லுது. ஓகே சரியா? சங்க காலத்துக்கு இல்லையான்னு கேக்குறீங்க. சங்க காலம் நான் இதை எதிர்பார்க்க தானே செஞ்சேன். சங்க காலம் போட இல்ல. ஓ வெண்பாயாப்பு. ஓ வெண்பாயாப்புக்கும் இருக்கான்னு கேக்குறீங்க. என்ன வெண்பாயாப்புக்கும் இருக்கா? வெண்பாயாப்புக்கு உதாரணம் இருக்காண்டா கேக்குறீங்க அஸ்ரானா? நாளைக்கு பூஸ்டர் ப்ராஜெக்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதா? ஓ பல்லவர் காலம் அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து பூஸ்டர் ப்ராஜெக்ட் பேமெண்ட் கிளாஸ்ல செய்வேன். ஃபீஸ் வந்து 1500 தான் பிள்ளைகள் சரியா? நீங்க அதுல மண்டே டு ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். தியரி வேறையா நடக்கும், பேப்பர் வேறையா நடக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து 1500 தான். சரி ஓகே. வெண்பாயாப்பு தான் பண்ண. வெண்பாயாப்புண்டா நம்ம திருக்குறள் எல்லாம் என்ன ஈரடிகள் 7 அடிகளால கொண்ட வெண்பாயாப்புல தான் அமைஞ்சிருக்கி. வெண்பாயாப்பு பிள்ளைகள் 14 கீழ்கணக்கு நூல்கள்ல அந்த அறநூல்கள் எல்லாமே கூடுதலா வந்து வெண்பாயாப்புல தான் அமைக்கப்பட்டிருக்கு. 5 மார்க்ஸுக்கு எவ்வளவு பேஜ் எழுதணும் என்றால் 5 மார்க்ஸுக்கு அந்த கேட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் நீங்க எழுத வேண்டி வரும். 6-7 பாயிண்ட்ஸ் எழுதி நீங்க அதுக்கு விளக்கம் எழுத வேண்டி வரும் சரியா? 6-7 பாயிண்ட்ஸ் எழுதி அதுக்கு நீங்க விளக்கம் எழுத வேண்டி வரும். சரி, அப்ப நம்ம கிளாஸ முடிப்போம். அப்ப நம்ம 5 கேள்வியா பார்த்திருக்கிறோம். ஓகே, 5 கேள்வி பார்த்திருக்கோம். மிச்ச கேள்விகளை 5 கேள்விக்கு அந்த மிச்ச கேள்விகளை வந்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்த்தால் ஒரு காலம் முடிஞ்சு சரியா? ஒரு காலம் என்ன செஞ்சிடும் முடிஞ்சிடும். அதுக்கான நோட்ஸஸும் நான் என்ன செய்வேன், அந்த சேர்ற புக்கை பாருங்க. அதோட நான் ஒரு கேள்விக்கு விடை எழுதி டைம் இருந்தா விடை எழுதி நான் போட்டு விடுறேன் சரியா? ஓகே, விடை எழுதினது இருந்தால் பார்த்து என்ன செய்கிறேன் போட்டு விடுவேன். சரி ஓகே. பார்க்காதவங்க நேற்று செமினார் ஜாயின் ஆகாதவங்க யூடியூப் லிங்க்ல போயிட்டு சேனல்ல போய் பார்த்து கொள்ளுங்க சரியா பிள்ளைகள்? ஓகே, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ் ஃப்ரீயா போட மாட்டேன், இலக்கணம் மட்டும்தான் ஃப்ரீ, மற்ற கிளாஸ் எல்லாம் பேமெண்ட். ஓகே.